ஹலோ ஆல், வெல்கம் டு சவி vlogs. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் காலையிலே நான் வந்துட்டு ஒரு பிளேஸ் போக போகிறேன். அது ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸுங்கிறனால vlog பண்ணி உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு மருதமலை போக போகிறேன். November 1st, தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே. அண்ட் நாளைக்கு வந்துட்டு கந்த சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு செம்ம ரஷ்ஷாக இருக்கும். அதனால் இன்றைக்கே போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடலாம். நானும் திவ்யாவும் வந்துட்டு ஜாலியாக ஸ்கூட்டிலேயே வந்துட்டு போக போகிறோம். உங்களுக்கு நாங்கள் எப்படி போகிறோம், என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு எப்படி போச்சுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். நாங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ பெருசாக வந்து டிராஃபிக்கெல்லாம் கிடையாது. ஸோ ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் ஹோப்ஸ் அந்த மாதிரி மெயின் ஜங்ஷன்ஸில் கூட பார்த்திங்கன்னா பெருசாக டிராஃபிக் கிடையாது. பிகாஸ் முன்னாடி நாள் தீபாவளிங்கிறதுனால காந்திபுரம் சைடோ கிராஸ்கட் ரோடு எங்கேயுமே வந்து அன்றைக்கி ரஷ்ஷாகவே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் வெதருமே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி நாள் மழை பெஞ்சிருந்த அந்த இதில் இருந்துச்சு. மார்னிங்கும் லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆனதுனால வெட்டாக தான் இருந்தது. நம்ம அந்த மருதமலை அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது வியூ. எனக்கு மருதமலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ எங்கேயோ வெளியூர் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தரும். ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஸ்பெஷல் டேஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது நாங்கள் 3 பேரும் மருதமலை வருவோம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற டைம்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த பழனி, திருச்செந்தூர் மாதிரி எனக்கு மருதமலை வந்துட்டு ஏதோ வெளியூர் போன ஃபீல் தரும் சின்ன வயசுலேருந்தே. ஒரே சூப்பரான மெமரிஸாக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து பிளான் பண்ண மாதிரியே கரெக்ட் டைமுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அண்ட் காலையிலே பார்த்தீங்கன்னா பெரிய கியூ நின்றுட்டு இருந்துச்சு. எல்லோரும் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்துட்டு இங்கே வந்ததுமே அந்த கடை தெரு இதெல்லாம் பார்த்ததுமே பயங்கர குஷி ஆகிடுச்சு. வா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா அங்கே தான் வந்து எனக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. அண்ட் ஆல்சோ மேலே கோவில்கிட்டேயும் வந்து சில ஷாப்ஸ் இருக்கும், அங்கேயும் வந்து எனக்கு வாங்கி தருவாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அண்ட் அப்படியே நாங்கள் இந்த ரூட்டில் போயிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது வியூ. அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு வெதர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால இட்ஸ் சச் அ குட் டேன்னு சொல்லணும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பெருசாக யாருமே இல்லை, ரொம்ப ரேராக தான் 1 வண்டி 2 வண்டி அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அண்ட் பாதி வழியில் போக போகவே குட்டியாக அந்த வியூ கோவிலோட கோபுரம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. அது பார்த்துட்டே எப்போ ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருந்தது. இந்த வியூவில் அந்த க்ளவுட்ஸ் பாருங்களேன். என்னோடய ஃபோனில் இவ்வளோ தான் வந்துட்டு என்னால் எடுக்க முடிஞ்சுது. பட் நேரில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ஹோல் ஹில்ஸு, அந்த க்ளவுட் எல்லாமே அமேசிங்காக இருந்தது அன்றைக்கி. என்னோடய ஃபோனில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியலனாலும் நான் ஏதோ ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வியூவை. நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே வந்து பார்த்தோம், மேலே கூட்டம் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை. அண்ட் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் தனியாக கோவிலுக்கெல்லாம் வந்ததில்லை. ஸோ வந்து திவ்யா தான் என்னை ஃபுல்லாக கைட் பண்ணால். அவள் தான் வந்து இந்த பூ இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தா. அண்ட் நாங்கள் உள்ளே போனால் கூட்டமே இல்லை, ரொம்ப குயிக்காகவே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அண்ட் உள்ளே வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரில, மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால நான் பெருசாக அங்கே எந்த வீடியோஸுமே எடுக்கலை. கோவில் உள்ள சாமி அதெல்லாம் நான் எடுக்கலை.
அண்ட் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டு இருந்தோம்ல, வரும்போதே வந்துட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. ஜாலியாக நாங்கள் வந்து அங்கே பிரசாதம் வாங்கி நாங்கள் வந்து அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டோம். அண்ட் இன்றைக்கி கோவில் விசிட் எல்லாமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ஒரு மாதிரி க்ரௌடும் இல்லாதனால நாங்கள் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டு நாங்களும் நல்லா அங்கே வந்துட்டு அந்த வெதர் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம். வெளியில் வந்து பார்த்தா அந்த கோபுரம் கிட்ட வந்துட்டு நல்லா வந்து பேர்ட்ஸ்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு இன்றைக்கி நவம்பர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த லாங் ஒரு ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். 7 days வாட்டர் தான் குடிக்க போகிறேன், வேறு எதுவுமே சாப்பிட போகிறதில்ல. ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறத அந்த ஜேர்னியை வந்துட்டு உங்களோட நான் டாக்குமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு டே 1. இப்போ வந்து காலையில் ஆச்சு. இப்போ நான் கோவில் போயிட்டு டே எப்படி போச்சுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் இப்படியெல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபுல் டே வந்துட்டு நான் வாட்டர் மட்டும் தான் குடிக்க போகிறேன் 7 daysக்கு. எப்படி போகுதுங்கிற அப்டேட் வந்து நான் எவ்ரிடே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கோயிலுக்கு போயிட்டு கந்த சஷ்டி கவசம் வந்துட்டு ஒரு ரவுண்ட் பாடிட்டு வந்தாச்சு. ஈவினிங் வந்துட்டு இன்னொருக்கா பண்ணணும், அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த மாதிரி. ஸோ நான் டெய்லி வந்துட்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் விரதம், கந்த சஷ்டி விரதங்கிறனால ஸ்பெஷலாக வந்துட்டு நாங்கள் கோதுமை பாயசம் செய்கிறோம். கரெக்டாக இன்றைக்கி வந்து கோதுமை பாயசம் வந்துட்டு நாங்கள் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோன்னு சொல்லி உங்களோட நான் காட்டுறேன். இப்போது கோதுமையை வந்து வேக வைக்கிறதுக்கு இங்கே தண்ணி வந்து காஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா கோதுமையை வந்துட்டு இந்த மாதிரி உடச்ச கோதுமையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட ஃபுல் கோதுமை தான் இருந்துச்சுன்னா அதை மிக்சரில் அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாகுக்கு வந்து இங்கே தண்ணி வந்து கொதிஞ்சிட்ருக்கு. இந்த சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம வந்துட்டு தேங்காய் திருவி வச்சுருக்கோம். இதை வந்து மிக்சியில் அரைச்சி தண்ணி ஊற்றி பால் மாதிரி பண்ணி இதை உள்ளே ஆட் பண்ணி தான் நம்ம கோதுமை பாயசம் வந்து பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். இது நாங்கள் வந்துட்டு ஈஸியாக வெந்துற மாதிரியான இதில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ சுடு தண்ணி வந்து நல்லா காய வச்சாச்சு, அதனால தான் ஆட் பண்ணோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து பாகு காய்ச்சிடலாம். நாங்கள் செய்கிறது வந்துட்டு ஆக்சுவலி சாமிக்கு படைக்கிறதுக்கு தான். உங்களுக்கு வேணால் கோயில் கூட எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ வீட்டில் இருக்க முருகருக்கு படைக்க தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, வெறும் வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் ஒரு மாதிரி பசிக்க இப்போ தான் எனக்கு லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இது பண்ணுறதுனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் டெம்டிங்காக இருக்குது. இந்த தேங்காயில் வந்து இப்போ வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு திக் கன்சிஸ்டன்சியில், அப்புறம் கொஞ்சம் லைட் மீடியம் கன்சிஸ்டன்சி அண்ட் கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இதே தேங்காயில் தண்ணி ஆட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு போகிறோம். பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறமா இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து
நல்லா குக் ஆகி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் வந்து இது நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கோம். இது லைட்டாக வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதுக்கப்புறமா நெய்யில் வறுத்தெடுக்கிறதுக்கு வந்து தேங்காய், அப்புறம் திராட்சை, அப்புறம் முந்திரி, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் பவுடர், இதெல்லாம் நான் தாளிக்கும் போது காட்டுறேன். பாகும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக இப்படி எடுத்து வச்சாச்சு. குக் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து இப்போ பாகு ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண போகிறோம். எல்லாம் ஒரே இதுவாக மிங்கிள் ஆகணும். ஏலக்காய் பவுடர், இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் வந்து செகண்ட் தேங்காய் பால் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யில் வந்துட்டு ஏலக்காய், திராட்சை இது எல்லாத்தையும் வணக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த திக்கான பால் இருக்குல்ல, ஃபஸ்ட் பண்ணால இன்னும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. நம்மளோட அந்த திக்கான பாலை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் போட்டோம், பார்த்தா அதுவே நிறைய ஆயிடுச்சு. ஸோ ரெடி. இப்போ சாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றிடலாம். ஃபைனலி என்னோடய விரதம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது லாஸ்ட் டே, எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னையோட விரதம் வந்து டன். ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் விருந்துக்கு வந்துட்டு திவ்யா வீட்டுக்கு போகிறோம். அவள் வந்து ஸ்பெஷலாக ஒரு பூஜை அண்ட் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் போகும்போது சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹோப்ஸில் வந்துட்டு A1 சிப்ஸ் இருக்குல்ல, அந்த கடைக்கு போய் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஷாப்பிங்லாம் பண்ணோம். அண்ட் எனக்கு வந்து நான் நிறைய A1 சிப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கடை வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுமே நான் வந்து திவ்யாவோட ஹோல் ரெசிபி நான் குக் பண்ணி போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவள் நிறையா குக் பண்ணி முடிச்சிட்டா. ஸோ அதனால நான் வந்து பெருசாக அங்கே ரெசிபீஸ் எல்லாம் கவர் பண்ண முடியல. போனதுமே வந்துட்டு அவளே வந்து பூஜைக்கெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தா. நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு ஸ்கின் கேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றிட்டு ஜாலியாக அவுட்டிங் கஃபேன்னு சுற்றிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு முருகன், அதுக்கப்புறமா சாமி கும்பிட்றது, விரதம் இருக்கிறது, கோவிலுக்கு போகிறதுன்னு எங்களோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ இது வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆஃப் தேட். லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக அவள் குக் பண்ணியிருந்தா. நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தா. அவள் செம்மையாக குக் பண்ணுவாள். ஆக்சுவலி அவள் கூட நான் ரெசிபீஸ் வந்து விளாக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் நாங்கள் நிறையா தடவை யோசித்தோம், பிளான் பண்ணோம். பட் சேட்லி என்னால் எந்த வீடியோஸுமே எடுக்கவே முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் நான் இந்தியா போகும்போது, இல்லை நெக்ஸ்ட் டைம் அவள் இங்கே வந்தான்னா நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அவளோட ரெசிபீஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். எனக்கு எங்கள் அம்மா குக்கிங் எவ்வளோ
எவ்வளோ பிடிக்குமோ, எங்கள் அம்மா குக்கிங்க்கு அப்புறம் வந்துட்டு திவ்யாவோட அம்மா அதுவும் ரொம்ப பிடிக்கும், திவ்யா குக்கிங்கும் பிடிக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். திவ்யா வீட்டுக்கிட்ட வந்து நிறையா மயில் வந்து சுற்றிட்டு இருக்கோம். பூஜைலாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மயிலெலாம் பார்த்ததுமே ஒரு மாதிரி வாவ் அப்படின்ட்டு இருந்துச்சு. முருகர் மயில் அப்படின்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hope you guys enjoyed. See you all in another vlog. Bye bye.